Hi friends, welcome to Salem Padma Samayal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கல்யாண வீட்ல செய்யற இந்த காளான் பிரியாணி தான் பார்க்க போறோம். அதுக்கு ஒரு முக்கியமான இன்கிரிடியன்ட்ஸும் யூஸ் பண்றோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போதான் புதுசா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்க, நான் அரிசி எடுத்து வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா புல்லட் அரிசி. இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா சன்னமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த அரிசி. இது பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். அளவு பார்த்தா 1/2 கிலோ இருக்கும். இது நல்லா 2 வாட்டி அலசிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, நான் ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். அவங்க பார்த்தீங்கன்னா டால்டா யூஸ் பண்ணுவாங்க, நாம நெய் யூஸ் பண்றோம். பாருங்க, 2 பிரியாணி இலை, 2 மராட்டி மொக்கு, ஒரு அன்னாசி பூ, 2 பட்டை, ஒரு 5 லவங்கம், கொஞ்சமா கல்பாசி, 3 ஏலக்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதை போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ இது பொரிஞ்சிருச்சு. இது பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். 1/2 கிலோ அரிசிக்கு 100 கிராம் கரெக்டாக இருக்கும். வேணா நீங்கள் இன்னும் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து போட்டுக்கலாம், கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வதக்கலாம். பாருங்க, வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சிருக்கேன், அதை போட்டுடலாம். இது பச்சை வாசனை போக வதக்கலாம். இதில் ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினாவும் மல்லியும் போட்டு வதக்கிக்கலாம். இதில் 100 கிராம் அளவுக்கு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுடலாம். தக்காளி வதக்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இது தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசாலா பொடி போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியா பொடி. இது பச்சை வாசனை போக வதக்கலாம். இதில் ஒரு பாக்கெட்டு காளான் வச்சிருக்கேன், கட் பண்ணி அதை போட்டுடலாம். இது பார்த்தீங்கன்னா 200 கிராம் அளவுக்கு காளான் வச்சிருக்கேன். வேணா நம்ம 400 கிராம் அளவு கூட போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஃப்ளேவர் வேணும்னா 400 கிராம் போட்டுக்கலாம் காளான். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் வச்சிருக்கேன், அதை ஊற்றிடலாம். இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ ஓரளவுக்கு வதங்கிருச்சு, ரொம்ப வதக்க தேவையில்லை, ஏன்னா ரொம்ப சூனமாக ஆயிரும். ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசியாக போட்டுடலாம். ராயல் புல்லட். இது ஒரு 1 நிமிஷம் இருக்கட்டும். இதில் நான் சின்ன எலுமிச்சை பழம் 1/2 மூடி அளவுக்கு வச்சிருக்கேன், அதை பிழிஞ்சு விட்டுடலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப்புக்கு 2 கப் அளவுக்கு, அப்போ 2 கப் அரிசி எடுத்துருக்கோம், அப்போ 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். மீதி தேவையான அளவு உப்பு போட்டலாம். நம்ம தக்காளி வதக்கும் போது ஏற்கனவே கொஞ்சம் போட்டிருக்கோம். இதில் ஒரு முக்கியமான பொருள் போட போகிறோம். அது பார்த்தீங்கன்னா பிரியாணி ஃப்ளேவர். இதுதான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. நம்ம இது கொஞ்சமாக ஒரு 1/4 மூடி கம்மியாக நான் ஊற்றிருக்கேன். 1/2 கிலோ அரிசிக்கு அது போதும். கமன்னு வாசமாக இருக்குங்க இது யூஸ் பண்ணும்போது. இப்போ இது கொதிக்கட்டும். இப்போ பாருங்க, கொதி வந்துருச்சு. இப்போது க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். கொஞ்சம் தண்ணி பாதி வத்துற அளவுக்கு இருக்கட்டும். பாருங்க, தண்ணி பாதியா வத்திருச்சு.
இப்போ நம்ம தம் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நான் இன்னும் கொஞ்சம் மல்லியும் புதினாவும் போட்டுறேன். நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஃபுல்லாக குறைச்சிடலாம். குறைச்சிட்டு இந்த ஹோலையும் க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா இது வழியே வந்து நமக்கு ஃப்ளேவர் வெளியே போயிடும். ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணலாம். அவ்வளோதாங்க, நம்ம காளான் பிரியாணி ரெடிங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, நம்ம செஞ்ச இந்த கல்யாண வீட்டு காளான் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. இது டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.